வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட்டாக இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற மில்க் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்க் பிரெட்னால் நம்ம எந்த பிரெட்டும் பண்ண போகிறது இல்லைங்க. இது வெறும் ஒரு கஸ்டர்ட் பிரெட் ரெசிபி தான். உங்களுக்கு சடனாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கிரேவிங் வந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அழகான டெசர்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட், பால், கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் சர்க்கரை, மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ், கூடவே பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நெய் இல்லைனா வெண்ணெய். இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் கொஞ்சம் ஆழம் இருக்கட்டும், அப்போ தான் நம்ம பால் குத்தி கொதிக்க வைக்க முடியும். 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துட்டு ஒரு சைடு ஆஃப் த பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் இன்னொரு சைட்லேயும் வெண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு அந்த சைடையுமே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். 2 பிரெட்டோட 4 சைடையுமே நான் நெய் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ இல்லைனா மீடியமுக்கு வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கரக்கரன் பிரெட் ஆகலைன்னா நீங்கள் பால் சேர்த்த உடனே பிரெட் அப்படியே கரைஞ்சி ஓடிடும். நம்ம சேர்க்க போகிற பால் எல்லாத்தையுமே நம்ம பிரெட்டு தான் உரிய போகுது. ஆனால் எண்டில் பார்த்திங்கன்னா பிரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆனால் மெல்ட் ஆகி போகாது. நீங்கள் ஸ்பூனில் ஸ்கூப் அவுட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேமையுமே நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சு டோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளில டார்க் கலர் வந்துடும், ஆனால் பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகாது. ஸோ மீடியம் டு லோ வச்சுக்கோங்க. நல்லா கரக்கரன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம பிரெட்டோட சைட்லேயும் பிரெட்டுக்கு மேலேயும் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பிரெட் பீசஸை நீங்கள் பேனோட சென்டருக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் பால் சேர்க்கணும். நம்மளோட தவா நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பால் சேர்த்த உடனேவே பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பால் நல்லா சுண்டிடும். அதனால ஒரு கரண்டி வச்சுட்டு அப்படியே பாலை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து விட்டுட்டே இருங்க. அதோட ஆடையெல்லாம் ஒட்டாமல் உங்களுக்கு வெளியில் வந்துடும். எல்லா பாலுமே உங்களுக்கு எவாப்ரேட் ஆகி பிரெட்டோட சென்ட்ரலில் மட்டும்தான் உங்களுக்கு ஈரத்தன்மை இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிற வரைக்கும் பிரெட்டை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. பால் சுண்டுற அந்த 1-2 நிமிஷம் கேப்பில் நீங்கள் கஸ்டர்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைக்கிறதுக்கு நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாக ஆகிடும். அந்த மாதிரி உருண்டைகள் எதுவும் இல்லாமல் லம்ப் ஃப்ரீயாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நீங்கள் கஸ்டர்டை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1 கப் பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் எல்லா பாலையும் உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பாலை நம்ம சேர்க்க போகிறோம். கஸ்டர்ட் பாலையுமே நீங்கள் பிரெட்டு மேலேயும் அந்த பேனோட சைட்ஸ்லையும் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கப்பையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேருங்க. இல்லைனா கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா கீழே போய் ஒட்டியிருக்கும், பால் மட்டும்தான் மேலே இருக்கும். கஸ்டர்ட் பவுடரில் கார்ன்ஃப்ளவர் இருக்கும், அது ஒரு திக்கனிங் ஏஜென்ட். நீங்கள் சேர்த்த உடனே கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நல்லா திக்காக மாசாக ஆகிடும். அதனால் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நீங்கள் சர்க்கரை இல்லைனா உங்கள்கிட்ட என்ன ஸ்வீட்னர் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா ஸ்வீட்டாக வேணுங்கிறதுனால 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் சர்க்கரையை அந்த பிரெட் மேலேயும் தூவி விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே உங்களுக்கு திக்காய் கீழே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த கஸ்டர்ட் சொல்யூஷன் எல்லாம் நம்ம பிரெட் பக்கமாகவே இப்படி தள்ளி விட்டுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளே சைடில் இருக்கிற கஸ்டர்ட் பால்லாம் உறிஞ்சு உங்களுக்கு பிரெட் மேலே மட்டும்தான் அந்த கஸ்டர்ட் லிக்விட் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸ், சீட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா கேண்டீடு ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணுறது தான் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நீங்கள் இன்வெர்ட் பண்ணுங்கள். இல்லைனா செஞ்ச பாத்திரத்துலேருந்தே ஸ்கூப் அவுட் பண்ணி சாப்பிட்லாம். சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை சில்டாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.